ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இந்த வீடியோவில் இந்த மாதிரி சூப்பரான போட்லி பேக்ஸ் தச்சு மீதி இருக்கிற கொஞ்சமான துணியிலே சூப்பராக இந்த மாதிரி பேக் வந்து நம்ம தைக்கலாம். பேக் எப்படி வெட்டி தைக்கலாம்னு சொல்லி பார்க்க முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ட்ரெஸ் தைச்சிட்டு மிதமான கிளாத் பீஸ் இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். இதனுடைய அகலம் 11.5 இன்ச் இருக்குது. நீளம் 26 இன்ச்சு வர மாதிரி நான் எடுத்து வச்சுருக்கேன். நல்ல பக்கம் மேல் பக்கம் வர மாதிரி இந்த மாதிரி கிளாத்தை போட்டுக்கலாம். சேம் அளவுக்கு லைனிங் கிளாத் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி நல்ல பக்கத்துக்கு மேலே லைனிங்கை போட்டுக்கலாம். லைனிங்கு போட்டுட்டு எல்லா பக்கமும் சரியாக இருக்கிற மாதிரி இந்த மாதிரி போட்டுக்கலாம். லைனிங் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்குது, அது பிறகு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி திருப்பி போட்டுக்கலாம். நல்ல பக்கம் உள் பக்கம் வர மாதிரி வச்சுக்கலாம். கீழே வந்து லைனிங் கிளாத் இருக்குது. இப்போ நல்ல கிளாத்தோட ராங் சைடில் நம்ம வந்து மேலே இருந்து 3 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். 3 இன்ச் மார்க் பண்ண இடத்துல இருந்து கீழே 1 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கலாம். இதே ஆப்போசிட் சைட்லேயும் 3 இன்ச் ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிவிட்டு கீழே 1 இன்ச் தள்ளி மார்க் பண்ணிக்கலாம். இதேமாதிரி இந்த சைடும் நம்ம வந்து 3 இன்ச் மார்க் பண்ணிட்டு அதுக்கு கீழே 1 இன்ச் வச்சு மார்க் பண்ணிக்கலாம். இதேமாதிரி இந்த பக்கம் ஆப்போசிட் சைடும் 3 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு கீழே 1 இன்ச் வச்சு மார்க் பண்ணிட்டோம். இந்த மாதிரி மார்க் பண்ணின பின்னாடி 3 இன்ச் வரைக்கும் நம்ம தையல் போட்டு எடுக்கணும். அந்த 1 இன்ச் வந்து கேப்பில் விட்டணும். திரும்ப இந்த பக்கம் வரும்போது 3 இன்ச் வரும்போது நிப்பாட்டிட்டு இந்த மாதிரி அந்த 1 இன்ச் கேப்பை விட்டுட்டு சுற்றில 4 பக்கமும் நம்ம வந்து தையல் போட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தையல் போட்டு எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ எக்ஸ்ட்ரா இருக்க லைனிங் கிளாத் எல்லாமே நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி எல்லா பக்கமும் எக்ஸ்ட்ரா இருக்க லைனிங் கிளாத்தை கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இந்த மாதிரி ரெண்டாக வந்து மடிச்சிக்கலாம். 1 இன்ச் நம்ம கேப் விட்டுருக்கோம். அதை வந்து இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு 2 பக்கமும் மார்க் பண்ணிட்டு நம்ம வந்து ஸ்கேலால் சென்டரில் இந்த மாதிரி கோடு போட்டு விட்டுடலாம். 1 இன்ச் கேப் இந்த மாதிரி கோடு போட்டு இணைச்சி விட்டுடலாம் 2 சைடும். இதில் நம்ம டோரி இன்சர்ட் பண்ணுவோம். இப்போ துணியை 2ஆக மடிச்சிருக்கோம். கீழே மடிப்பாகம் இருக்கும். மடிப்பாகத்துலேருந்து மேலே 1.5 இன்ச் பாக்ஸ் இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். அகலம் 1.5 இன்ச், நீளம் 1.5 இன்ச் வர மாதிரி இந்த மாதிரி பாக்ஸ் வந்து வரைஞ்சிக்கலாம். ஆப்போசிட் சைடு நம்ம வந்து 1.5 இன்ச் பாக்ஸ் வந்து வரைஞ்சிக்கலாம். நீளம் 1.5 இன்ச், அகலம் 1.5 இன்ச் வர மாதிரி பாக்ஸ் வரைஞ்சாச்சு. இப்போ இதை வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். 2 சைடும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ண இடத்துல இருக்கிற கேப் வழியே நல்ல பக்கத்தை வெளிப்பக்கமாக அந்த மாதிரி திருப்பி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி திருப்பி எடுத்து நம்ம வந்து கரெக்டாக சுருக்கம் இல்லாமல் இந்த மாதிரி போட்டுக்கலாம். இப்போ நம்ம 1 இன்ச் வந்து 2 சைடும் டோரி இன்சர்ட் பண்ணதுக்காக மார்க் பண்ணியிருக்கோம். அது வந்து இந்த மாதிரி தெளிவாக தெரியறதுக்காக திரும்ப நம்ம இதுக்கு மேலே லைன் ட்ரா பண்ணிக்கலாம். நம்ம 2 சைடும் லைன் போட்டாச்சு. இந்த மாதிரி உள்பக்கமாக திருப்பிட்டு 4 பக்கமும் இந்த 1 இன்ச் கேப்பை விட்டுட்டு லைனிங் கிளாத்தையும் மெயின் கிளாத்தையும் சேர்த்து தைச்சிக்கலாம். இப்போ நம்ம லைன் போட்டதுக்கு மேலேயே 2 பக்கமும் 2 தையல் போட்டு எடுத்துக்கலாம். அடுத்து ஹேண்டிலுக்காக 2 கிளாத் பீஸ் எடுத்து வச்சுருக்கேன். கிளாத் பீஸோட நீளம் வந்து 18 இன்ச், அகலம் வந்து 5 இன்ச் வர மாதிரி நான் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி 2ஆக இதை வந்து மடிச்சிக்கலாம். திரும்பியும் சென்டரில் இந்த மாதிரி மடிச்சுட்டு 1 இன்ச் வர மாதிரி வச்சு நம்ம மடித்து ஹேண்டில் வந்து ரெடி பண்ணி எடுத்தாச்சு. இப்போ ஹேண்டில் அட்டாச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வெளிப்பக்கத்தில் இருந்து 3 இன்ச் உள்பக்கமாக நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். மேலேருந்து 1.5 இன்ச் இந்த மாதிரி உள்பக்கமாக மார்க் பண்ணிவிட்டு இதே மாதிரி 2 சைடும் 3.5 இன்ச் உள்ள 1.5 இன்ச் மேலேருந்து கீழே இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மார்க் பண்ணியாச்சு. இப்போ இந்த கேண்டில் இந்த மாதிரி உள்பக்கமாக 1/2 இன்ச் அளவு மடிச்சுட்டு இந்த மாதிரி வச்சு நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாம். இதே மாதிரி 2 சைடும் நம்ம கேண்டில் அட்டாச் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி 2 சைடும் கேண்டில் வந்து தைச்சி எடுத்தாச்சு. இப்போ உள்பக்கமாக திருப்பிக்கலாம். 2ஐயும் கரெக்டாக வச்சுட்டு இந்த 1 இன்ச் கேப்பை விட்டு 2 சைட்லேயும் நம்ம வந்து 2 தையல் போட்டு சைடை வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அடுத்து இந்த பாக்ஸ் ஷேப்பை இந்த மாதிரி பிடிச்சிட்டு இந்த மாதிரி வச்சு 2 சைடும் ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். ஜாயின் பண்ணி எடுத்தாச்சு. பேக்கை நல்ல பக்கமாக நம்ம வந்து திருப்பிக்கலாம். இந்த மாதிரி 2 சைடும் 1 இன்ச் வந்து கேப் விட்டு தைச்சிருக்கோம். இந்த மாதிரி ரெடிமேட் டோரி எடுத்துக்கலாம், இல்லைன்னா இந்த மாதிரி நாடாக கூட எடுத்துக்கலாம். இந்த டோரியை வந்து தேவையான அளவு எடுத்துகிட்டு 2ஆக நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ சேஃப்டி பென் மூலமாக ஒரு பக்கத்தில் இருந்து நம்ம டோரியை இன்சர்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அடுத்த பக்கத்தில் வெளியே எடுத்துகிட்டு
அடுத்த பக்கத்தில் 1 இன்ச் கேப் இருக்கிறதுல திரும்பியும் விட்டு நம்ம வந்து உள்பக்கமாக எடுத்துக்கலாம். இந்த மாதிரி டோரியை ஒரு பக்கத்தில் விட்டுட்டு அடுத்த பக்கத்தில் இருந்து நம்ம வெளியே எடுத்தாச்சு. இப்போ இன்னொரு டோரியை எடுத்துட்டு அடுத்த பக்கத்தில் இருந்து நம்ம இன்சர்ட் பண்ணிக்கலாம். இப்போ திரும்பியும் இந்த பக்கத்தில் உள்ளே விட்டு ரெண்டும் ஒரே சைடில் வர மாதிரி இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி நம்ம சுருக்கும் போது பேக் வந்து நமக்கு சுருங்கிக்கிறோம். இப்போ 2 சைடு எண்ட்லேயும் நம்ம வந்து நாட் போட்டுக்கலாம். நான் இந்த மாதிரி ஹேங்கிங் எடுத்திருக்கேன். ஹேங்கிங்கை வச்சு நான் நாட் போட்டுக்குவேன். இல்லைன்னா சாதா முடிச்சு போட்டாலும் சரி. இந்த மாதிரி 2 சைடும் நாட் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ ஜாமான் இது உள்ளே வச்சுட்டு இந்த மாதிரி சுருக்கினோம்னா நம்முடைய சூப்பரான பேக் ரெடி. இந்த மாதிரி சூப்பரான பேக் நம்மளே வீட்டில் ரெடி பண்ணலாம். இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.